வணக்கம் நண்பர்களே! நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கதையை தொடங்குவதற்கு முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். வறுமை என்பது ஒரு கொடிய நிழல் போல அமுதாவை துரத்திக் கொண்டே இருந்தது. செல்வம் ஒரு தனியார் நிறுவனத்தில் மிக குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்து வந்தான். அந்த சொருப வருமானம் வாடகைக்கும் அன்றாட பசிக்கும் கூட போதுமானதாக இல்லை. இதற்கிடையில் அமுதாவிற்கு ஒரு பச்சிளம் குழந்தை. அந்த குழந்தையை தனியே விட்டுவிட்டு அவளால் எந்த வேலைக்கும் போக முடியாத நிலை. ஒரு நாள் மாலை நேரம் வாசலில் அமர்ந்து ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்த அமுதாவை பார்க்க வந்தால் பக்கத்து வீட்டு மலர். என்ன அமுதா, முகம் ஒரு மாதிரி இருக்கு. மறுபடியும் பண பிரச்சனையா என்று மெல்ல பேச்சு கொடுத்தாள். மலர், ஆமாக்கா, கையில ஒரு பைசா இல்ல. பாப்பாவுக்கு பால் பவுடர் வாங்க கூட காசு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். செல்வம் கிட்டையும் கேட்க முடியல. அவரே ரொம்ப நெருக்கடியில் இருக்காரு என்று கண்கள் கலங்கினாள். அமுதா மலர் அவளுக்கு மிக அருகில் வந்து அமர்ந்தாள். அமுதா, எனக்கு ஒரு விஷயம் தெரியும். நீ சரின்னு சொன்னா உன்னோட கஷ்டமெல்லாம் ஒரே மாசத்துல காணாம போயிடும். ஆனா உன் வீட்டுக்காரர் சம்மதிப்பாரான்னு தெரியல. அமுதா நிமிர்ந்து பார்த்தாள். என்ன வேலைக்கா உழக்க நான் தயார். வேலைனா அது சாதாரண வேலை இல்ல. ஒரு பெரிய இடத்து விஷயம். அங்கே ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க ஒரு நல்ல தாய் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த முதலாளி ரொம்ப வசதியானவர். ஆனா குழந்தை மேல உயிரையே வச்சிருக்காரு. நீ சம்மதிச்சா மாசம் 25,000 தருவாரு. உன் குழந்தையையும் நீயே பார்த்துக்கலாம். அவங்க குழந்தையையும் நீ பார்த்துக்கணும். அவ்வளவுதான். அமுதா திகைத்து போனாள். என்னக்கா சொல்றீங்க? நான் எப்படி இன்னொரு குழந்தைக்கு யோசிக்காத அமுதா வறுமை வரும்போது கௌரவம் பார்த்தா வயிறு நிறையாது. அந்த பணக்கார முதலாளி ராஜசேகர் ரொம்ப நல்லவர். ஒரு வாட்டி நேர்ல போய் கேட்டு பார்ப்போம். அவர் தரப்போற பணத்த பார்த்தா உன் புருஷன வேணாம்னு சொல்ல மாட்டார். வா, முதல்ல போய் பேசி பார்ப்போம் என்று மலர் அவளே தூண்டினாள். மனத்தயக்கத்துடனேயே அமுதா அந்த பெரிய பங்களாவிற்குள் நுழைந்தாள். அங்கே ராஜசேகர் தன் குழந்தையை ஏந்தியபடி சோகமாக அமர்ந்திருந்தார். அமுதாவை பார்த்ததும் அவருக்குள் ஒரு நம்பிக்கை தெரிந்தது. மலர் சொன்னது போலவே அமுதாவிற்கு மாதம் 0,0,0,0 சம்பளம் பேசப்பட்டது. நாட்கள் நகர்ந்தன. அமுதாவின் கைகளில் பணம் குரண்டது. வீட்டின் வறுமை மெல்ல மறைந்தது. ஆனால் ஒரு நாள் இரவு அவள் அறையில் தன் குழந்தையுடன் இருந்தபோது எதிர்பாராத விதமாக ராஜசேகர் உள்ளே நுழைந்தார். அவரது கண்கள் அன்று ஏதோ ஒரு வித்தியாசமான போதையில் இருந்தது போல அமுதாவிற்கு தோன்றியது. அவர் அமுதாவின் அருகே வந்து ஒரு கட்டை நீட்டினார். அமுதா, இதுவரை என் குழந்தைக்கு பால் கொடுத்தாய். இன்று எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? இதோ 1,00,000 ரூபாய் என்று ஒரு நாள் மட்டும் என்னை உன் குழந்தையாக நினைத்துக்கொள் என்றார். திடுக்கிட்டு போன அமுதா தன் கையில் இருந்த அந்த 1,00,000 ரூபாயையும் தன் குடும்பத்தின் வறுமையையும் ஒரு நிமிடம் யோசித்தாள். அந்த நிமிடம் அறையின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. மலரின் வார்த்தைகள் அமுதாவின் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. உன் குழந்தைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். உன் வறுமை தீரும் என்ற அந்த ஒற்றை வரி அவளை தூங்கவிடவில்லை. மறுநாள் காலைதன் வெளிந்த குழந்தையை இடுப்பில் அணைத்தபடி மலருடன் அந்த பெரிய பங்களாவிற்கு சென்றாள் அமுதா. வாசலிலேயே பிரம்மாண்டம் மிரட்டியது. கார் நிறுத்தப்பட்டிருந்த விதம், பளிங்கு தரைகள் என அனைத்தும் அந்த வீட்டின் செல்வ செழைப்பை பறைசாற்றின. உள்ளே நுழைந்த அமுதாவிற்கு ஒரு நிமிடம் மூச்சு முட்டியது. தாய் பாசமில்லாத தாய் வரவேற்பையில் அந்த வீட்டின் எஜமானே கவிதா சோபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் ஒருவிதமான அகங்காரம் தெரிந்தது. அங்கே ஒரு வேலைக்காரி அழுது கொண்டிருந்த குழந்தைக்கு பால் பாட்டிலை வாயில் திணைக்க முயன்று கொண்டிருந்தாள். ஆனால் அந்த குழந்தை எதற்கும் அடங்காமல் வீறிட்டு அழுது கொண்டிருந்தது. கவிதா அமுதாவை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒருவித அருவருப்போடு பார்த்தாள். என்ன மலர், இவளைதான் கூட்டிட்டு வந்தியா என்று அலட்சியமாக கேட்டாள். பின்பு அமுதாவை பார்த்து, உன் முதலாளிக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கும் தெரியல. இந்த காலத்துல எல்லாரும் பின்பல் கொடுத்து தான் குழந்தைய வளர்க்கிறாங்க. ஆனா இவருக்கு மட்டும் ஏதோ பழைய காலத்து எண்ணம் என் உடம்ப கெடுத்துக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அதான் உன்ன மாதிரி ஒரு ஆள தேடிக்கிட்டு இருக்கிறாரு என்றாள் கவிதா. அமுதா அதிர்ந்து போனாள். தன் குழந்தையை பற்றி கவலைப்படாமல் தன் அழகை பற்றி பேசும் ஒரு தாயை அவள் அதுவரை பார்த்ததில்லை. எனக்கு ஷாப்பிங் போக நேரமாற்று. திரைவரை வண்டியை எடுக்க சொல்லு என்று வேலைக்காரியிடம் கத்தினாள் கவிதா. பின் அமுதாவிடம் திரும்பி, இதோ பாரு, உன் முதலாளி உள்ள ரூம்ல இருக்காரு. அவர்கிட்டயே பேசி சம்பளத்தை முடிவு பண்ணிக்கோ. எனக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறிவிட்டு தன் கைப்பை எடுத்துக்கொண்டு விறவிறுவென வெளியேறினாள். அமுதா அந்த இடத்தை மௌனமாக பார்த்தாள். ஒரு தாயின் மடியில் இருக்க வேண்டிய குழந்தை இங்கே ஒரு அந்நிய பெண்ணின் கையில் அழுது தவித்துக் கொண்டிருந்தது. பணம் இருந்தால் மட்டுமே போதாது, பாசம் இருக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. அப்போது அந்த அரகின் கதவு திறக்கப்பட்டது. உள்ளே இருந்து கம்பீரமான தோற்றத்துடன் ராஜசேகர் வெளியே வந்தார். அவர் கண்களில் தன் குழந்தையை பற்றிய கவலை அப்பட்டமாக தெரிந்தது. அமுதாவை பார்த்ததும் அவர் முகம் சற்று மலர்ந்தது. நீங்க தான் அமுதாவா மலர், உங்கள பத்தி சொன்னாங்க.
என் குழந்தைக்கு ஒரு தாயின் அன்பு தேவைப்படுது. உங்களால அத செய்ய முடியுமா? நீங்கள் கேட்கிறதை விட அதிகமாவே நான் பணம் தர தயார் என்றார் உருக்கமாக. அமுதா தன் இடுப்பில் இருந்த குழந்தையை ஒருமுறை பார்த்தாள். பின்பு அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையை பார்த்தாள். வறுமையின் பிடியில் இருந்த அவளுக்கு அந்த நிமிடம் அந்த வேலை ஒரு பெரும் வரப்பிரசாதமாக தெரிந்தது. ஆனால் இதற்கு அவள் கணவன் செல்வம் சம்மதிப்பானா என்ற அச்சம் அவள் மனதை அரித்தது. பணக்கார எஜமானி கவிதா அலட்சியமாக வெளியேறுவதைக் கண்ட அமுதாவிற்கு பெருமூச்சுதான் வந்தது. பெற்ற பிள்ளையை தன் மார்போடு அணைக்க வேண்டிய வயதில் அதை ஒரு வேலைக்காரியிடம் தள்ளிவிட்டு விட்டு போக எப்படித்தான் இவர்களுக்கு மனசு வருகிறதோ என்று நினைத்துக் கொண்டாள். அமதாவிற்கு சத்தான உணவு கிடைக்காததால் அவளும் அவளது குழந்தையும் மெலிந்து போயிருந்தார்கள். ஆனால் இங்கே எல்லாவற்றிற்கும் வசதி இருந்தும் அந்த குழந்தைக்கு தாய் அன்பு கிடைக்கவில்லை. அப்போது ராஜசேகர் மெல்ல அறைக்குள் நுழைந்தார். மலர் அவரை பார்த்து மரியாதையுடன் எழுந்து நின்றாள். ராஜசேகர் அமுதாவை ஏறித்து பார்த்தார். வறுமையின் ரேகைகள் அவள் முகத்தில் படர்ந்திருந்தன. அவளது இடுப்பில் இருந்த குழந்தையோ எலும்பும் தோலுமாக இருந்தது. அவர் மலரை பார்த்து மெல்லிய குரலில் கேட்டார். மலர், இவங்களையா கூட்டிட்டு வந்தீங்க? இவங்களே ரொம்ப பலவீனமா இருக்காங்க. இவங்களுக்கு முதல்ல சத்தான சாப்பாடு தேவைப்படுது. இவங்களால எப்படி என் குழந்தைய ஆரோக்கியமா வளர்க்க முடியும்? அவர் கேட்டதே நியாயமான கேள்விதான். என்றாலும் அந்த வார்த்தைகள் அமுதாவின் தன்மானத்தை சுத்தரித்தன. ஒரு தாயின் தகுதியே அவளது உடல் எடையை வைத்து எடை போடுவதைக் கண்டு அவளுக்குள் ஒரு வேகம் பிறந்தது. தன்னையும் அறியாமல் அமுதா தைரியமாக பேசத் தொடங்கினாள். ஐயா, நீங்கள் சொல்வது சரிதான். எங்க கிட்ட வசதி இல்ல. அதனால நானும் என் குழந்தையும் மெலிஞ்சு போயிருக்கோம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தைக்கு தேவையான பாலை கொடுக்கிறது. வெறும் உடல் பலம் இல்ல. அது ஒரு தாயோட மனசு. ராஜசேகர் வியப்புடன் அவளைய பார்த்தார். அமுதா தொடர்ந்தால், கடவுள் ஒரு குழந்தைய பூமிக்கு அனுப்புறானா அதுக்கான உணவையும் சேர்த்தே படைக்கிறார். ஒரு தாயோட மார்புல சுரக்கிற பால் அவளோட இரத்தத்திலிருந்து வருதே இல்லைங்க. அது அவ குழந்தையோட மேல வச்சிருக்க பாசத்திலிருந்து வருது. எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ, என் பிள்ளைய பார்த்தா என் மார்புல பால் சுரக்கும். இதே பாசத்த உங்க பிள்ளைக்கும் என்னால காட்ட முடியும். அந்த நம்பிக்கையில் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அமதாவின் இந்த தீர்க்கமான பேச்சை கேட்டு ராஜசேகரின் முகத்தில் ஒரு ஆச்சரியம் கலந்த மரியாதை தெரிந்தது. பணக்கார பெண்களிடம் காணாத அந்த தாய்மையின் கம்பீரம் இந்த ஏழை பெண்ணிடம் இருப்பதை அவர் உணர்ந்தார். அவர் மெல்ல போன கேத்து, மன்னிச்சிடுங்க அமுதா, உங்க வார்த்தைகள் எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. வசதி வாய்ப்பு எவ்வளவோ இருக்கு. ஆனால் என் குழந்தைக்கு தேவைப்படுற அந்த தாய் பாசம் மட்டும் கிடைக்காமல் இருந்தது. நீங்க தயவு செஞ்சு இந்த குழந்தைக்கு பொறுப்பேத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நான் செஞ்சு தரேன் என்றார். அப்போது அவர் அருகில் வந்து ஒரு கவரை நீட்டினார். இது முன்பணம், உங்களுக்கு தேவையான சத்தான உணவுகளை முதல்ல வாங்கி சாப்பிடுங்க. நாளையிலிருந்து நீங்க இங்கே வேலைக்கு வரலாம் என்றார். பணத்தை பார்த்த அமுதாவிற்கு ஒரு பக்கம் நிம்மதி இருந்தாலும், மறுபக்கம் தன் கணவன் செல்வத்திடம் இதை எப்படி சொல்லப் போகிறோம் என்ற பயம் நெஞ்சுக்குள் கனக்கத் தொடங்கியது. ராஜசேகரின் கண்கள் கலங்கியிருந்தன. அமுதா, என் மனைவி பிடிவாதமாக இருக்கா அவளுக்கு. அவளோட அழகும் சமூக அந்தஸ்தும் தான் முக்கியமா தெரியுது. ஆனா பாவம், இந்த சின்ன குழந்தை பவுடர் பால் ஒத்துக்காம அழுது அழுது ரொம்ப மெலிஞ்சு போயிட்டான். என் பையனோட ஆரோக்கியத்துல என்னால இனிமே சமரசம் செஞ்சுக்க முடியாது அப்படின்று ஆதங்கப்பட்டார். அ அமுதா மெல்ல கேட்டாள். சரிங்கய்யா, எனக்கு என்ன சம்பளம் தருவீங்க? ராஜசேகர் தயக்கமில்லாமல் சொன்னார். உங்களுக்கு மாதம் 0, 0, 0 தரேன். இதுபோக உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் தேவையான சத்தான உணவுகள், மருத்துவ செலவு எல்லாத்தையும் நானே பார்த்துகிறேன். என் குழந்தை ஆரோக்கியமாய் இருந்தா அதுவே எனக்கு போதும். அமுதாவிற்கு தலை சுற்றியது. தன் கணவன் செல்வம் ஒரு மாதம் முழுக்க உழைத்தாலும் இதில் பாதி கூட கிடைக்காது. வீட்டுக்கு வந்ததும் தயங்கி தயங்கி செல்வத்திடம் விஷயத்தை சொன்னாள். செல்வம் முதலில் அதிர்ச்சியில் உறைந்து போனான். என்ன அமுதா சொல்ற, அடுத்த வீட்டு பிள்ளைக்கு நீ பால் கொடுப்பியா? ஒரு உலகம் என்ன பேசும் என்று கோவப்பட்டான். உலகம் பேசுறது கேட்டா நம்ம பிள்ளை பசியில செத்துடுங்க. அந்த வீட்டு முதலாளி நல்லவர். அவரோட குழந்தைக்கு ஒரு தாய் தேவைப்படுறா. நமக்கும் பணம் தேவைப்படுது. நம்ம குழந்தையோட எதிர்காலத்திற்காக இதை செய்ய விடுங்க என்று அமுதா கெஞ்சினாள். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு வறுமையின் கொடுமை அவனை சம்மதிக்க வைத்தது. மறுநாள் காலை அமுதா தன் குழந்தையை தூக்கிக் கொண்டு அந்த பெரிய பங்களாவிற்குள் நுழைந்தாள். ராஜசேகர் அங்கே காத்திருந்தார். அமுதாவை பார்த்ததும் ஓடி வந்து தன் மகனை அவளிடம் ஒப்படைத்தார். அமதா, இன்னைக்கு முழுதும் நீங்க இங்கேயே இருக்கணும். ராத்திரி 9 மணிக்கு மேல நீங்க வீட்டுக்கு போகலாம். உங்களுக்குன்னு ஒரு தனி அறை ஒதுக்கி இருக்கேன் என்றார் ராஜசேகர். வேலைக்காரி ஒருத்திய அமுதாவை அந்த அறைக்கு அழைத்து சென்றாள். அது ஒரு சொர்க்கம் போல இருந்தது. குழந்தைகளுக்காகவே பார்த்து பார்த்து இழைக்கப்பட்ட அறை அது. ஆனால் அங்கே இருந்த ராஜசேகரின் குழந்தை பசியால் அலறிக் கொண்டிருந்தது. அமுதா மெல்ல அந்த குழந்தையை தூக்கி தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். அதுவரை பாட்டில் பாலில் இல்லாத ஒரு கதகதப்பை அந்த குழந்தை உணர்ந்தது.
அமுதாவின் அணைப்பில் இருந்த அந்த தாய்மையின் மனம் அழுகையை மெல்ல நிறுத்தியது. சிறிது நேரத்திலேயே அமுதாவின் அரவணைப்பில் அந்த குழந்தை நிம்மதியாக பால் குடித்துவிட்டு அவள் மடியிலேயே உறங்கிப் போனது. ஆனால் அந்த குழந்தை அமுதாவை கட்டிப்பிடித்திருந்த விதம் அவள் மனதிற்குள் ஒரு விசித்திரமான பாரத்தை ஏற்படுத்தியது. அப்போது கதவோரன் நிழலாடியது. அமுதா நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே ராஜசேகர் நின்று கொண்டிருந்தாள். தன் குழந்தை அமுதாவின் மடியில் அமைதியாக உறங்குவதைக் கண்ட அவரது கண்களில் ஒரு திருப்தியும் அதே சமயம் சொல்ல முடியாத ஒரு இயக்கமும் தெரிந்தது. அந்த அறையின் குளிர்ச்சியும் மென்மையான மெத்தையும் ராஜசேகரின் குழந்தைக்கு பழகியிருக்கலாம். ஆனால் அமுதாவின் மடியில் அந்த குழந்தை அமைதியாக உறங்கிய விதம் அந்த பங்களாவிற்கே ஒரு புதிய அமைதியை கொடுத்தது. அப்போது அமுதாவின் சொந்த குழந்தை நிலவன் தன் தாயின் மடியில் வேறொரு குழந்தை இருப்பதை ஒருவித திகைப்போடு பார்த்து கொண்டிருந்தான். அவனது பிஞ்சு உள்ளத்திற்கு இது புரியவில்லை. தன் தாயின் அணைப்புக்காக அவன் கைகளை நீட்டி அமுதாவின் சேலையை பிடித்து இழுத்தான். அமுதாவின் கண்கள் கலங்கின. சாரிடா கண்ணா, கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ராஜசேகரின் குழந்தையை தூங்க வைப்பது அவளது கடமை. தன் குழந்தையை அணைப்பது அவளது உரிமை. ஆனால் அந்த நேரத்தில் கடமை உரிமையே வென்றது. ராஜசேகரின் குழந்தை ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றது. அமுதா மெல்ல எழுந்தாள். அந்த அறையில் இருந்த விலை உயர்ந்த பொம்மைகளை நிலவரின் முன்னால் அடுக்கி வைத்தாள். பலபழக்கம். அந்த பொம்மைகளை பார்த்ததும் நிலவன் தன் இயக்கத்தை மறந்து விளையாடத் தொடங்கினான். நேரம் நகர்ந்தது. ராஜசேகரின் குழந்தையை அந்த வசதியான மெத்தையில் கிடத்தினாள். அமுதா ஏசி. இயந்திரத்தின் மெல்லிய சத்தம் அறையை நிறைத்தது. இப்போது நிலவனுக்கும் பசிக்கத் தொடங்கியது. அவன் அழுது கொண்டே அமுதாவின் மடியில் சாய்ந்தான். அவனுக்கும் பால் கொடுத்து உறங்க வைத்தாள். ஆனால் ஒரு தயக்கம் அவளை தடுத்தது. இந்த விலை உயர்ந்த மெத்தையில் என் மகனை கிடத்தலாமா? ஒருவேளை எஜமானி பார்த்தால் கோபி பாரோ என்ற பயம் அவளை ஆட்கொண்டது. வேறு வழியின் என்று மெத்தைக்கு கீழே இருந்த தரை வெறிப்பில் தன் மகனை கிடத்தினாள். தானம் அவன் அருகில் தரையிலே அமர்ந்து மெல்லக்கான் அயர்ந்தாள். அமுதா அறை தோக்கத்தில் இருந்தபோது அறையின் கதவு மெல்ல திறக்கும் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு எழுந்தாள். அங்கே ஒரு வேலைக்காரி கையில் ஒரு கண்ணாடி தமிழருடன் நின்று கொண்டிருந்தாள். அதில் ஆவி பறக்கும் பால் இருந்தது. அந்த வேலைக்காரி பாலை அமுதாவிடம் நீட்டினாள். அமுதா ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தாள். இது எதுக்கு என்று தயக்கத்துடன் கேட்டாள். அந்த வேலைக்காரி மெல்லிய குரலில் சொன்னாள். இத முதலாளி கொடுக்க சொன்னாரு அமுதா. நீங்க 2 குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டியிருக்கு. உங்க உடம்புல சத்து இருந்தாதானே அவங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். இத குடிங்க என்றாள் அமுதா. அந்த பால் தமிழரை வாங்கினாள். அந்த பாலில் இருந்த சூட்டை விட ராஜசேகர் காட்டிய அந்த அக்கறை அவளுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. ஆனால் அதே சமயம் அந்த வேலைக்காரி சொன்ன அடுத்த வார்த்தை அவளை அதிர வைத்தது. அமுதா, கவனமா இருங்க. முதலாளிக்கு குழந்தை மேல எவ்வளவு பாசமோ அதே அளவுக்கு அவர் ரொம்ப கண்டிப்பானவர். எப்போ என்ன நினைப்பாருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் நகர்ந்தாள். வேலைக்காரி நீட்டிய அந்த பால் தமிழரை அமுதா வாங்கினாள். இத நீங்க குடிக்கணும். அமுதா இன்னும் கொஞ்ச நேரத்துல முதலாளி பழங்கள் கொண்டு வர சொல்லி இருக்கிறாரு. அதையும் நீங்க தான் சாப்பிடணும்னு கட்டளை என்றால் அந்த பெண் அமுதா திகைத்து போனாள். இவ்வளவு பழங்களா? என்னால எப்படி சாப்பிட முடியும்? வேலைக்காரி சிரித்துக்கொண்டே சொன்னாள். முதலாளியோட கண்டிப்பான உத்தரவு இது. நீங்க நல்லா சாப்பிட்டு சத்தா இருந்தாதான் அவரோட குழந்தையும் ஆரோக்கியமா வளருமாம். அதனால மறக்காம சாப்பிடுங்க. அமுதா அந்த பாலை மெல்ல பருகினாள். சரியாக ஓராண்டு ஆகிறது. அவள் ஒரு முழு டம்ளர் பாலை குடித்து வறுமையில் பிடியில் இருந்தபோது 2 சொட்டு பாலில் அதிக தண்ணீரை கலந்து ஒரு தேக்கரண்டி சர்க்கரை போட்டு பேருக்கு ஒரு தேநீராக குடித்து பசியாறிய நாட்கள் அவள் கண்ணெதிரே நிழலாடின. இன்று ஒரு அந்நிய பெண்ணின் குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக இவ்வளவு உயரமான உணவு அவளுக்கு கிடைக்கிறது. காலம் மனிதனை எப்படியெல்லாம் மாற்றுகிறது. ஒருவேளை ரொட்டிக்காக இயங்கிய எனக்கு இன்று உலகமே காலடியில் கிடப்பது போல் இருக்கிறது. ஆனால் இதற்கு காரணமாக இருப்பது இன்னொரு தாயின் கடமையை நான் செய்வதுதான் என்று நினைத்தபோது அவளது கண்கள் தானாக கசிந்தன. அடுத்த 4 நாட்களிலேயே அமுதாவின் தோற்றத்தில் நல்ல மாற்றம் தெரிந்தது. சத்தான உணவுகளால் அவள் முகம் பொழிவு பெற்றது. நிலவனம் அந்த பங்களாவின் சூழலில் கொஞ்சம் கொஞ்சமாக பழகியிருந்தான். ஆனால் அமுதா ஒரு விஷயத்தை நுட்பமாக கவனித்தாள். ஒவ்வொரு முறையும் அவள் ராஜசேகரின் குழந்தையை தூக்கிக் கொண்டு அறைக்குள் நுழையும் போது சில நிமிடங்களிலேயே ராஜசேகர் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அறைக்குள் வருவார். குழந்தை தூங்கிவிட்டானா, பால் குடிச்சானா என்று விசாரிப்பார். ஆனால் அவர் கேட்கும் கேள்விகளுக்கும் அவர் பார்க்கும் பார்வைக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் அமுதாவிற்கு தோன்றியது. அவரது கண்கள் அமுதாவை ஒருவித விசித்திரமான நோக்கில் ஊடுருவின. அவர் அறைக்குள் வரும்போதெல்லாம் அமுதாவிற்குள் ஒருவிதமான அசௌகரியம் ஏற்பட்டது. உடல் சிலிர்ப்பது போன்ற ஒரு உணர்வு. அவர் உள்ளே நுழைந்தவுடனே அவள் மடியிலிருந்த குழந்தையை மெல்ல கீழே இறக்கி விடுவாள். தற்காப்புக்காக தன் சேலையை சரி செய்து கொண்டு தள்ளி நின்று கொள்வாள்.
ராஜசேகர் தன் மகனைப் பற்றி கேட்டாலும் அவரது கவனம் முழுவதும் அமுதாவின் மீதே இருப்பதே அவளால் உணர முடிந்தது. "அமுதா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? சாப்பாடு எல்லாம் சரியா இருக்கா?" என்று அவர் கேட்கும் விதம் கனிவாக இருந்தாலும், அந்த அறைக்குள் நிலவும் ஒருவிதமான மௌனம் அமுதாவை அச்சப்பட வைத்தது. வறுமை விலகிக் கொண்டிருக்கும் வேளையில் ஏதோ ஒரு புதிய விபரீதம் தன்னை நோக்கி வருவதை அவரது உள்ளுணர்வு எச்சரித்தது. ராஜசேகர் அடிக்கடி அறைக்குள் வருவது அமுதாவிற்குள் ஒருவித சங்கடத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தது. அனுமதியில்லாமல் ஒரு பெண் இருக்கும் அறைக்குள் அவர் நுழைவது அவளுக்கு பிடிக்கவில்லை. 4 நாட்களாக பொறுத்து பார்த்த அமுதா என்று தன் மௌனத்தை உடைக்க தீர்மானித்தாள். "ஐயா, ஒரு நிமிடம் நான் இங்கே வேலைக்கு வந்தது உங்க குழந்தைய பார்க்கத்தான். ஆனால் நீங்க அடிக்கடி அனுமதி இல்லாமல் இந்த அறைக்குள்ள வருது எனக்கு சரியா படல. தயவு செஞ்சு இத தவிர்த்திடுங்க" என்று உறுதியாக கூறினாள். அமுதாவின் பேச்சைக் கேட்ட ராஜசேகரின் முகத்தில் கோபக்கோடுகள் தெரிந்தன. அவர் ஒரு ஏளன சிரிப்புடன் அவளை பார்த்தார். "ஆச்சி அமுதா, நான் ஏன் அடிக்கடி வரேன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மைய சொல்லட்டுமா? நான் உங்களுக்கு இவ்வளவு சத்தான உணவுகளையும் பழங்களையும் ஏன் குடுக்கிறேன்னா, என் குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும் தான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க உங்க சொந்த பையன் மேல காட்டுற அக்கறைய என் பையன் மேல காட்ட மாட்டீங்க. ஒண்ணு பயமா இருக்கு. நான் பணம் செலவு பண்றது என் குழந்தைக்காக, உங்க குழந்தைக்காக இல்ல" என்றார் ஆத்திரத்துடன். ராஜசேகரின் இந்த வார்த்தைகள் அமுதாவின் இதயத்தில் ஈட்டியால் குத்துவது போல் இருந்தது. அவளது வறுமையை சுட்டிக்காட்டி அவளது தாய்மையின் புனிதத்தையே அவர் சந்தேகப்பட்டார். அமுதா தன் இடுப்பில் இருந்த நிலவனை இன்னும் பலமாக அணைத்துக் கொண்டார். "என்ன நினைச்சீங்க ஐயா? நான் ஏழைதான். ஆனால் ஈனப்பிறவி கிடையாது. நான் சாப்பிடுற ஒவ்வொரு பருக்கை சோறும் உங்க பணத்திலிருந்து வருதுன்னு எனக்கு தெரியும். செஞ்ச நன்றிய மறக்கறவனா இல்ல. ஒரு தாயால எப்படி ஒரு குழந்தைய பசியாற விட்டுட்டு இன்னொரு குழந்தைக்கு மட்டும் வாரி வழங்க முடியும்னு நினைக்கிறீங்க?" அவன் கண்கள் சிவந்தன. "உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா உங்க பணமும் எனக்கு வேண்டாம். இந்த வேலையும் எனக்கு வேண்டாம். உங்க பணத்த வச்சுக்கிட்டு வேற யாரையாவது தேடிக்கோங்க" என்று ஆவேசமாக சொன்னார். ராஜசேகர் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். ஒரு ஏழை பெண்தான் தரும் இவ்வளவு பெரிய தொகையை தூக்கி எறிவாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. "அமுதா, நில்லுங்க. நான் கோபத்தில் பேசிட்டேன்" என்று அவர் பின்னாலிருந்து குரல் கொடுத்தார். ஆனால் அமுதா திரும்பி கூட பார்க்கவில்லை. தன் மகனை தூக்கிக் கொண்டு அந்த பிரம்மாண்டமான பங்களாவிலிருந்து விருட்டென வெளியேறினாள். அவள் நடந்த வேகம் அவளது கோபத்தையும் தன்மானத்தையும் பறைசாற்றியது. வீட்டுக்கு திரும்பும் வழியில் அவளுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. பசி வந்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஒரு தாயின் உண்மையான பாசத்தை சந்தேகப்படும் இடத்தில் ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது. வீட்டு வாசலில் நின்றபோது மீண்டும் வறுமை அவளை வரவேற்றது. ஆனால் அவள் மனதில் ஒரு விதமான நிம்மதி இருந்தது. ராஜசேகரன் மங்களாவிலிருந்து அமுதா வெளியேறிய போது அவளது உள்ளத்தில் தன்மானம் கனன்று கொண்டிருந்தது. என் வறுமையை பகடை காயாக வைத்து என் தாய்மையையே அவர் சந்தேகப்பட்டு விட்டாரே என்ற கோபம் அவளை ஆட்கொண்டிருந்தது. ஆனால் அந்த இரவு அவளது வாழ்க்கையின் அஸ்திவாரத்தையே உழுக்கப் போகிறது என்று அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. இரவு மணி 12 வேலைக்கு சென்ற செல்வம் இன்னும் வீடு திரும்பவில்லை. அமுதா வாசலுக்கும் உள்ளுக்குள்ளுமாக தவிப்புடன் நடந்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது பழைய கைபேசி அலறியது. எதிர்முனையில் பேசிய குரல் அவளது உலகத்தையே இருட்டாக்கியது. "செல்வத்திற்கு விபத்து, சீக்கிரம் மருத்துவமனைக்கு வாருங்கள்." பதரை அடித்துக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினாள். ஆனால் அங்கே அவளுக்காக காத்திருந்தது. ஒரு சடலம் மட்டுமே இரத்த வெள்ளத்தில் கிடந்த தன் கணவரின் முகத்தை பார்த்ததும் அமுதா அங்கேயே மயங்கி விழுந்தாள். "யாரை நம்பி இந்த துணைச்சோலோடு வேலையை விட்டு வந்தேனோ, அவரே என்னை விட்டு போய்விட்டாரே" என்று அவள் நெஞ்சு வெடிக்க அழுதாள். மறுநாள் காலை செல்வத்தின் இறுதி சடங்குகள் முடிந்தன. அமுதாவின் வீடு உறவினர்களாலும் அக்கம் பக்கத்தினராலும் நிறைந்திருந்தது. ஒவ்வொருவரும் அவளை பார்த்து பரிதாபப்பட்டார்கள். இவ்வளவு இளவயதில் கணவனை இழந்துவிட்டு இந்த பச்சிளம் குழந்தையை வைத்துக்கொண்டு இவள் என்ன செய்யப் போகிறாள் என்ற முணுமுணுப்புகள் அவளது காதுகளில் ஏத்தைக் காட்சி ஊற்றுவது போலிருந்தது. தன் தந்தை இறந்துவிட்டான் என்பது கூட தெரியாமல் அமுதாவின் மடியில் நிலவன் அமைதியாக விளையாடிக் கொண்டிருந்தது. பார்ப்பவர்களின் கண்களை குளமாக்கியது. அந்த ஒரு இரவு அமுதாவிற்கு 1000 ஆண்டுகளைப் போல நீண்டு கொண்டே இருந்தது. மறுநாள் காலை அந்த சிறிய சந்திற்குள் ஒரு விலை உயர்ந்த கார் மெதுவாக நுழைந்தது. தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் அந்த காரின் பின்னால் ஓடி வந்தார்கள். அமுதாவின் வீட்டு வாசலில் கார் நின்றது. அனைவரது பார்வையும் வாசலை நோக்கி திரும்பியது. காரிலிருந்து இறங்கியது ராஜசேகர். அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் அமுதா. ராஜசேகர் மெல்ல வீட்டிற்குள் நுழைந்தார். அங்கிருந்த கூட்டத்தையும் அமுதாவின் கோலத்தையும் பார்த்தபோதே அவருக்கு விஷயம் புரிந்துவிட்டது. அவர் எவர் பேச்சையும் காதில் வாங்காமல் நேராக அமுதாவிடம் வந்தார். அமுதாவால் பேச முடியவில்லை. கணவனை இழந்த துக்கமும் நேற்றைய கோபமும் அவளை மௌனமாக்கியது. ராஜசேகர் அவளது நிலையை பார்த்து ஒரு நிமிடம் மௌனமாக நின்றார். "அமுதா,
நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டேன். நேற்று நான் உன்னிடம் அப்படி பேசி இருக்கக்கூடாது. உன் கணவரின் மறைவு ஈடு செய்ய முடியாதது. ஆனால் இந்த நிலையில் நீயும் உன் குழந்தையும் அனாதையாக இருப்பதை என்னால் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியாது என்றார். மிக தாழ்ந்த குரலில் அமுதா நிமிர்ந்து பார்த்தாள். அவரது கண்களில் நேற்றிருந்த அந்த அதிகாரமோ சந்தேகமோ இல்லை. மாறாக ஒருவிதமான குற்ற உணர்வும் அதையும் தாண்டிய ஒரு மர்மமான அக்கறையும் தெரிந்தது. இனி உன் வாழ்க்கை என்ன ஆகும் என்று நீ கவலைப்படாதே. இப்போதே என்னுடன் வா. என் வீடு உனக்கும் உன் மகனுக்கும் எப்போதும் திறந்திருக்கும் என்று அவர் சொன்னபோது அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வறுமை, துக்கம், எதிர்காலத்தை பற்றிய பயம். இவற்றுக்கு இடையே அமுதா ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நின்றாள். செல்வத்தின் மறைவு அமுதாவின் வாழ்க்கையில் ஒரு பெரிய சூனியத்தை ஏற்படுத்தியிருந்தது. கணவனை இழந்த துக்கம் ஒரு புறம், கையில் காசில்லாமல் தீர்ந்து போன ரேஷன் பொருட்கள் மறுபுறம் என அவள் திண்டாடினாள். அந்த நேரத்தில் ராஜசேகர் நேரில் வந்து அவளிடம் காட்டிய அந்த திடீர் பரிவு அவளுக்கு ஒரு நிமிடம் திகைப்பை ஏற்படுத்தியது. அமுதா, என் பையன் நீ போனதிலிருந்து அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு உன் மடியோட சூடு பழகிடுச்சு. நான் பேசினது தப்புதான். ஒரு பெத்த தாயே அவனை தவிக்க விட்டுட்டு போனப்போ வேற ஒரு தாய் மட்டும் அவனை எப்படி பாத்துப்பான்னு ஒரு சின்ன பயம் எனக்குள்ள வந்துருச்சு. என்னை மன்னிச்சிடு என்று ராஜசேகர் உருக்கமாக கேட்டார். அவர் அமுதாவின் கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்துவிட்டு சென்றார். அவர் சென்ற பிறகு அமுதாவிற்கு பலமுறை அந்த வீட்டு வேலைக்காரியிடமிருந்து போன் வந்தது. அமுதா குழந்தை பாவம், பசியிலையும் அழுகையிலையும் ரொம்ப இளைச்சு போயிட்டான். உன்னை கண்டா மட்டும்தான் அவன் அமைதியாகிறான். சீக்கிரம் வா என்று அவள் கெஞ்சினாள். தன் இடுப்பில் இருந்த நிலவரை பார்த்தாள். அமுதா ஒரு தாயாக என்னால் இன்னொரு குழந்தையை தவிக்க விட முடியாது என்று அவளது உள்ளுணர்வு சொன்னது. உடனே ராஜசேகருக்கு தகவல் கொடுத்தாள். அவர் அனுப்பிய கார் அமுதாவின் வீட்டு வாசலில் வந்து நின்றது. மீண்டும் அந்த பங்களாவிற்குள் அமுதா நுழைந்தாள். அவள் களைத்து போய் கணவரை இழந்த கோலத்தில் இருந்தபோதிலும் ராஜசேகரின் குழந்தையை தூக்கிய மாத்திரத்தில் அது அழுகையை நிறுத்தியது. அமுதாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவரது மார்பில் முகம் புதைத்து சிரித்தது. அந்த பிஞ்சு, அந்த சிரிப்பு அமுதாவின் மனபாரத்தை ஒரு நொடி குறைத்தது. ராஜசேகர் அந்த தடாகத்தை பார்த்ததை நெகிழ்ந்து போனார். சில நாட்கள் கழித்து அவர் அமுதாவின் அருகே வந்து மெல்ல பேசத் தொடங்கினார். அமுதா, இப்ப உனக்குன்னு யாரும் இல்ல. அந்த சின்ன வீட்டுல தனியா கஷ்டப்படுறதை விட இங்கே தங்கறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது.